ட்ரிக் நம்பர் 41. இதுல என்ன பார்க்க போறோம்னா டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். இதை இன்னொன்னு கேட்கலாம். இதுலயே ரேஷியோ ஆஃப் டோட்டல் எனர்ஜி, கைனடிக் எனர்ஜி அண்ட் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம் இதுவும் இதுலயே கேட்கலாம். இந்த கொஸ்டின் பாருங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய தடவை கேட்கறாங்க, ரிப்பீட்டடா கேட்கக்கூடிய கொஸ்டின். இதுல நீங்க மெமரைஸ் பண்ண வேண்டியது என்னன்னா ஒவ்வொரு எனர்ஜி லெவலுக்கும் அதுக்கான கரஸ்பாண்டிங் எனர்ஜி என்ன அப்படிங்கிறது தெரியணும். சரியா? நீங்க பாருங்க, இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம்லயே அந்த இது கொடுத்துருக்காங்க, என்னென்ன எனர்ஜி லெவலுக்கு அதுக்கான டோட்டல் எனர்ஜி என்ன. இதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம், நம்ம கைனடிக் எனர்ஜினா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இங்க வந்து பாருங்க n ஈக்குவல் டு 1. n ஈக்குவல் டு 1 அப்படின்னா என்ன, இது கிரவுண்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு கரஸ்பாண்டிங்கான எனர்ஜி என்னன்னா -13.6 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, அப்ப n ஈக்குவல் டு 2 அப்படின்னா இதை வந்து என்னன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட், செகண்ட் ஆர்பிட் இல்லாட்டி ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் சொல்லுவோம். இது கரஸ்பாண்டிங்கான எனர்ஜி -3.4 எலக்ட்ரான் வோல்ட். n ஈக்குவல் டு 3 அப்படின்னா -1.51 எலக்ட்ரான் வோல்ட். n ஈக்குவல் டு 4 அப்படின்னா -0.85 எலக்ட்ரான் வோல்ட். n ஈக்குவல் டு 5 அப்படின்னா -0.54 எலக்ட்ரான் வோல்ட். ஓகே, இது வரைக்கும் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் இருக்குல்ல, இதான் என்ன சொல்றோம், டோட்டல் எனர்ஜி அப்படிங்கறத சொல்றோம். அப்ப கரஸ்பாண்டிங் ஸ்டேட்ல அதோட கைனடிக் எனர்ஜி, எலக்ட்ரான் ரிவால்வ் ஆகுது, அந்த எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி வேணும்னா அப்ப என்ன பண்றோம், இது அப்படியே பாசிட்டிவா எழுதிக்கிறோம். இப்ப -13.6 இருக்குன்னா 13.6 எலக்ட்ரான் வோல்ட், இதான் இதோட கைனடிக் எனர்ஜி அந்த லெவல்ல பாருங்க. அதுக்கு அடுத்தது இங்க n equal to 2ல டோட்டல் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான், கைனடிக் எனர்ஜி ஆஃப் த எலக்ட்ரான் 3.4 எலக்ட்ரான் வோல்ட். இதுக்கு வந்து பாருங்க n equal to 3ல 1.51 எலக்ட்ரான் வோல்ட், இங்க 0.85 எலக்ட்ரான் வோல்ட், இங்க 0.54 எலக்ட்ரான் வோல்ட். இது வந்து கைனடிக் எனர்ஜி. அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி எப்படி சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க டோட்டல் எனர்ஜி இருக்குல்ல, அதுல டபுள் த வேல்யூ எழுதிக்கோங்க. இங்க -13.6 அப்படின்னா இது 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க, என்ன வரும், -27.2 எலக்ட்ரான் வோல்ட். இங்க என்ன வரும், -6.8 எலக்ட்ரான் வோல்ட். அப்ப இங்க பாருங்க, ஒவ்வொரு எலக்ட்ரானும் ஒவ்வொரு ஆர்பிட்லயும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானோட டோட்டல் எனர்ஜி என்ன, கைனடிக் எனர்ஜி என்ன, பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன அப்படிங்கறது கொடுத்துருக்கேன். இதை நீங்க சிம்பிளா மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் இந்த லெவல் நீங்க மெமரைஸ் பண்ணி தான் ஆகணும். -13.6 எலக்ட்ரான் வோல்ட், -3.4 எலக்ட்ரான் வோல்ட், -1.51 எலக்ட்ரான் வோல்ட், -0.85 எலக்ட்ரான் வோல்ட், -0.54 எலக்ட்ரான் வோல்ட். அதுக்கு மேல வேணா -0.38, -0.28 அதெல்லாம் தேவையில்ல. ஜஸ்ட் இந்த மட்டும் ஃபர்ஸ்ட் 5 லெவல்ஸ் மட்டும் மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இங்க என்ன வேல்யூ இருக்கோ அதை பாசிட்டிவா போட்டீங்கன்னா அது கைனடிக் எனர்ஜி. இந்த டோட்டல் எனர்ஜியோட வேல்யூ 2 ஆல மல்டிப்ளை பண்ணா எனக்கு கிடைக்கும், உங்களுக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான வேல்யூ கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த ரேஷியோ வந்து பாருங்க, இது வந்து டோட்டல் எனர்ஜி வந்து நமக்கு கைனடிக் எனர்ஜி என்ன 1 டைம் அப்படின்னு வச்சுட்டோம்னா நமக்கு இங்க என்ன இருக்கு, இது -1 டைம் அப்படிங்கிறது வரும். அப்ப பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்து என்ன வரும், -2 டைம்ஸ் அப்படின்ட்டு வரும். இப்ப ரேஷியோ ஆஃப் டோட்டல் எனர்ஜி டு பொட்டன்ஷியல் எனர்ஜி, டோட்டல் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் கூடிய ரேஷியோ என்ன வரும், -1/-2. அப்ப சிம்பிளா 1/2 இல்லாட்டி 1:2 சொல்லலாம். அப்ப கைனடிக் எனர்ஜிக்கும் டோட்டல் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ பார்த்தோம் அப்படின்னா என்ன வரும்னா 1:-1 அப்படின்னு வரும். சரியா? அதே இது கைனடிக் எனர்ஜிக்கும் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோ வந்து பார்த்தோம்னா 1:, இது வந்து என்ன வருது, -2 அப்படிங்கிறது வரும். சரியா? இந்த வேல்யூஸ் இதை பேஸ் பண்ணி நமக்கு நிறைய தடவை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல உங்களுக்கு பிராக்டிஸ் கொஸ்டின்ஸ் வேணும் அப்படின்னா என்ன பண்றீங்கன்னா 9750771555 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு இது ட்ரிக் நம்பர் 41 போட்டுட்டு உங்களோட நேம் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் ஃபார்வர்ட் பண்ணுங்க. உங்களுக்கு தேவையான பிராக்டிஸ் கொஸ்டின் உங்களை தேடி வரும்.